Good afternoon, friend. Good afternoon, sir. நீ சித்தனை அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு செயற்பாடுகள் செஞ்சிருப்பீங்க. தாவரங்களை அவதானிச்சிருப்பீங்க, விலங்குகளை அவதானிச்சிருப்பீங்க. அவதானிச்சிருக்கீங்களா? எஸ். நீங்கள் அவதானித்த தாவரங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். ஓகே. நீங்க அவதானிச்ச ஒரு விலங்கு சொல்லுங்க பார்ப்போம். அணில். ஓகே. இப்போ ஒரு தாவரம், ஒரு அணில், அதாவது இது ரெண்டையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கறதுல பிரதானமா என்ன வேறுபாடு உங்களால அவதானிக்க முடிகிறது? ஒரு விலங்கையும் ஒரு தாவரத்தையும் நீங்க பார்க்குறீங்க, அவதானிக்கிறதுல என்ன பிரதானமான வேறுபாடு அதை உங்களால பார்க்க முடியும்? எதுவுமே சொல்லணும். ஓகே, தாவரம் ஒழித்த ஒரு செய்யும். விலங்கு என்ன செய்யும்? ஓகே, விலங்கு சொல்லுங்க. இனப்பெருக்கம் செய்யும். வேற? ஓகே. அப்ப நீங்க சொன்ன தாவரம், விலங்கு செய்த விடயங்களை நான் தொகுத்து இது அங்கிகள்ல காணப்படுகின்ற ஒரு சிறப்பியல்புகளா பார்க்கலாம். என்னது? அப்ப இப்ப தாவரங்கள், விலங்குகள் இவற்றில் காணப்படுகின்ற சில சிறப்பான இயல்புகள், இந்த சிறப்பியல்புகள் அல்லது தாவரங்கள் கொண்டுள்ள சிறப்பான இயல்புகள், விலங்குகள் கொண்டுள்ள சிறப்பான இயல்புகளோட தொடர்புபடுத்தப்பட்ட ஒரு பாடம் தான் நீங்க தரம் 8ல படிக்கிற அலகு 11 தாவரங்களின் பிரதான உயிர் செயல்முறைகள். அப்ப இதுல நாங்க ஸ்பெசிபிக்கா தாவரங்கள் தொடர்பாக பேச போறோம். சரிதானே? ஓகே. இப்ப நீங்க உங்களுடைய காப்பி எடுத்து நீங்க உங்களுடைய தலைப்பை எழுதிக் கொள்ளலாம். இப்ப நாங்க விலங்குகள், தாவரங்கள் அனைத்து அங்கிகளிலும், தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் இவற்றை நாம் என்ன சொல்லுவோம் சொன்னா உயிரிகள். இந்த ஒவ்வொரு உயிர்களும், தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் இவற்றில் காணப்படுகின்ற சில உயிர் செயல்முறைகள், அதாவது உயிர் அங்கிகளுக்கே உரிய சில இயல்புகள், சிறப்பியல்புகள் அல்லது சிறப்பான செயற்பாடுகள், அது தொடர்பாக தான் முதலாவதா நம்ம பார்க்க போறோம். இப்ப உங்களுக்கு ஏதாவது தெரியும்? முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒளித்தொகுப்பு செய்யும், இனப்பெருக்கம் செய்யும், அசையும், இது போன்ற விடயங்கள் அங்கிகள்ல காணப்படுகின்ற சிறப்பியல்புகளாக நாங்கள் கருதுகிறோம். சரியா? ஓகே. அப்ப நான் முதலாவதா அந்த விடயங்களை பார்க்க போறோம். உயிர் செயல்முறைகள். ஒரு உயிர் அங்கியினுள் அல்லது அங்கியினால் நடைபெறுகின்ற சில செயற்பாடுகளை அல்லது விடயங்களை நாங்கள் சொல்றோம். என்னது? உயிர் செயல்முறைகள். அந்த வகையில் யாருக்காவது வாசிக்க முடியுமா? எஸ், வாசிங்க பாப்போம். உயிர் செயல்முறைகள் உதாரணங்கள்: போசனை, சுவாசம், இனப்பெருக்கம், வளர்ச்சி, அசைவு, கழிவற்றல், உறுப்புணர்ச்சி. ஓகே. நீங்க உயிருள்ள அங்கிகள்ல இந்த மாதிரி இயல்புகளை நீங்க அவதானிக்கலாம். ஒன்று போசனை, சுவாசம், இனப்பெருக்கம், வளர்ச்சி, அசைவு, கழிவற்றல், உறுப்புணர்ச்சி. இவை அங்கிகளின் சிறப்பியல்புகள். தாவரங்களிலும் காணப்படும், விலங்குகளிலும் காணப்படும். ஆனால் இன்னைக்கு போசனைய நாம போசனை தொடர்பாக நாம் என்ன செய்யணும் சொன்னா விரிவாக பார்க்க போகின்றோம். அதுக்கு முன்னுக்கு நீங்க ஒரு பார்ப்போம். உயிர் செயல்முறைகளுக்கு உதாரணங்கள் அங்கிகளின்